चक्राकारं महत्तेजः तन्मध्ये परमेश्वरी ஜெகன்மாதா. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் நம்ம புது வீட்டுடைய கிச்சன் டூர் காமிச்சிருந்தேன் இல்லையா? எனக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பூஜை ரூம் டூரும் காட்டுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஸோ நான் கிச்சன் எப்போ க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணனோ அப்படியே கையோடவே நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா பொதுவாகவே பெண்கள் இருக்கக்கூடிய அதுவும் நான் வந்துட்டு ரொம்ப மெயினாக இருக்கிறது வந்துட்டு ஒன்று கிச்சன், இன்னொன்று பூஜை ரூம் தான். இந்த 2 இடத்துல தான் நான் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மற்றபடி எங்கேயும் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்ச இந்த 2 பிளேஸுமே கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. அதனால் ஸோ கிச்சன் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போதைக்கு பூஜை ரூம் நான் எப்படி வச்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு எடுத்தது. அந்த விலாகுமே நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், மற்ற திங்ஸ் எல்லாமே எப்படி நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அப்படியே சும்மா கிளான்ஸ் பாருங்கள். 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்துட்டு சும்மா ஒரு ரேண்டமாக இருக்கக்கூடிய பெட்ரூம் தான் அது. அதில் ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 3 கடப்பாக்கள்லாம் வச்சு நல்லா ப்ராடாக இருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும். வீடு வந்த புதுசில் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஹால்லே பூஜை ரூம் செட் பண்ணலாமா, இல்லை இன்னொரு அந்த நம்ம பழைய வீட்டில் வச்சோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. எனக்கு இந்த பெட்ரூமில் இந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இதுவே வந்துட்டு செட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அழகாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சுவாமி படங்கள் நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இதோட அடிக்கடிக்கு அந்த வீடு பார்ப்போம்ல ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தேன். இந்த ஃபோட்டோலாம் வாங்கணும், இங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் நான் வந்துட்டு திங்க் பண்ணி இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோ மட்டும் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்துட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன், ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக. அதாவது பக்காவாக பூஜை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாகவே. 3 டிவிஷன் மாதிரி இருக்கும். கீழே இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 வாட்டர் பாட்டிலில் நம்ம ஹோமம்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த கலசம் தண்ணி இருக்குது. டெய்லி வீட்டில் தெளிக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வச்சுருக்கேன் பாட்டிலில். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சித்தர்கள், அதாவது சாய்பாபா, அதுக்கப்புறம் கனகன் மோட்டை சுவாமிகள் அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சாய்பாபா விளக்கு பார்த்தீங்க இல்லையா, இந்த காமாட்சி அம்மன் விளக்கு டைப்பில் சாய்பாபா ஃபோட்டோ வச்சு நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக சாய் லோகபாலா அங்கேருந்து நமக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ஒரு மனசை வந்துட்டு டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த விளக்கு. ஸோ அது அன்றைக்கி தான் வந்துச்சு, வியாழக்கிழமை அன்றைக்கி தான் வந்துச்சு. வாங்கி உடனே வந்துட்டு தீபம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாய்பாபா சிலை எல்லாமே கீழே வச்சாச்சு. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, அந்த வீட்டில் இருக்கும்போது கேட்டிங்க, எதுக்கு நீங்கள் வந்துட்டு சாய்பாபா நடுவில் வச்சுருக்கீங்க, அவர் சித்தர் தான், அவர் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம், நடுவில் வந்துட்டு பிரதரமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்குமே தெரியும். ஆனால் அந்த வீட்டில் இடம் வந்து நமக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. நடுவில் சாய்பாபா, பின்னாடி வந்துட்டு சுவாமிகளாக வைக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு பக்காவாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. கீழே சாய்பாபா, அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரேமு, அவருடைய இன்னும் குட்டி சாய்பாபா, அவருடைய பாதங்கள் எல்லாமே வச்சாச்சு. சென்டரில் குபேர டைப்பில் உண்டியல் இருக்குது. நம்ம குட்டீஸோட உண்டியல் அது. அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மணி எல்லாமே அவங்க வந்துட்டு இதில் தான் போட்டு வைப்பாங்க. பின்னாடி ஒரு பெரிய அந்த நாட்டு மாட்டு சாணம் அந்த இதில் இருக்குது, விபூதி இருக்குது. அதுக்கப்புறம் மயில் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்துருப்பீங்க, முருகனுக்கு உண்டான பிளேஸ் அது. நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே பக்கவாக அமைஞ்சிருச்சு. ஸோ திருத்தணியில் வாங்கின முருகன் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் முருகன் சிலை, மாமியார் வாங்கி கொடுத்த சிலை எல்லாமே அங்கே வச்சாச்சு. அதில் நியூவாக ஒரு திங்ஸ் பார்த்துருப்பீங்க, வேல் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் மாதிரி தனியாக உங்களுக்கு ரீல்ஸில் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அதாவது ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அங்கேருந்து கழட்டின அந்த வீட்டில் கழட்டின நெல்மணி தோரணம். பொதுவாக இது வந்து நம்ம பௌர்ணமியில் வாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது. இது லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வாசலில் கட்டுறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். ஸோ கருமாரியம்மன், அதுக்கப்புறம் மதுரை வீரன், அதுக்கப்புறம் திருப்பதி போயிருந்தோம்ல, அங்கே வாங்கின பத்மாவதி தாயார், திருப்பதி வெங்கடாஜலபதி, இவங்களும் அழகாக நடுவில் பிரதானமாக வச்சாச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மனையில் ஒரு சின்ன தாம்பூலத்தட்டில் சிலைகள் வச்சுருக்கேன். லக்ஷ்மி பெருமாள் இருக்க மாதிரி சிலைகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்கில் வந்துட்டு இந்த குபேர யந்திரம் இருக்கும்ல அது வச்சுருக்கேன். ஸோ இவங்க 2 பேருமே நான் வந்துட்டு பச்சரிசி நிரப்பி தான் உட்கார வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சைடுமே சங்கு சக்கர விளக்கு, முன்னாடி வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு அந்த நடு சென்டர் போர்ஷன் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே லக்ஷ்மி குபேர ஃப்ரேமு, ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் குபேரரை வந்துட்டு பச்சரிசி காயின்ஸ்லாம் போட்டு ஒரு தட்டில் உட்கார வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சங்கு வச்சுருக்கேன். இந்த கோமாதா நாங்கள் பாரிஸில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன், அங்கே தான் வாங்கினது.
பூஜை பண்ணுறதுக்காக வாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வாங்கி அவரையுமே அழகாக ஒரு சின்ன மலையில் போட்டு உட்கார வச்சாச்சு. இது வந்துட்டு 108 காயின்ஸு லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அந்த காயின்ஸ் எல்லாமே நான் அங்கேயே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சென்டர் போர்ஷன் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு ஸ்டாச்சுஸ்லாம் வச்சு நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம புது வீட்டுடைய சாவி இது. ஸோ அங்கே இருக்கட்டும் அப்படின்றதுனால அங்கேயே இந்த தாம்பூலத்தட்டிலே போட்டு வச்சாச்சு. இன்னும் சொல்லணும்னா நாங்கள் வீடு இடம் வாங்கி கட்டுனா கூட இந்த மாதிரி நான் வந்துட்டு கட்டியிருக்க மாட்டோம். நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேனோ, எனக்கு கிச்சன் இப்படி தான் வேணும், பூஜை ரூம் இந்த திசையில் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓரளவுக்கு அப்படியே எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இன்னும் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். அப்படியே மேலே டேபிள் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு நல்ல லென்த்தாக ப்ராடாக ஒரு கடப்பாக்கள் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். 2 கார்னரில் குபேர விளக்கு ஏற்றி விட்டுருக்கேன். ஸோ அன்னபூர்ணியம்மன் சிலை நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கிச்சன் டூர் வீடியோ பார்க்கும்போதே கேட்டிருந்தீங்க எங்கே காணும் அப்படின்ட்டு. நான் இன்னும் அங்கே வைக்கலை, ஃபிட் பண்ணலை. அதனால் இங்கே மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி ₹1 காயின் வச்சு நான் வந்துட்டு அங்கே உட்கார வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச அங்காளம்மன் அவங்கள உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி அம்மன். அப்படியே பக்கத்தில் 5 தெய்வங்கள் கொண்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இது நல்லா லென்த்தாக இருக்கும். நம்ம வீடு புதுசாக வீட்டுக்குள்ளே காலடி வைக்கும்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதுக்கப்புறம் குத்துவிளக்குலாம் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால் வாங்கினது. ஸோ எல்லார் வீட்லேயுமே காமனாக ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னா அது இதுதான். ஸோ அதுவுமே நம்ம வீட்டில் வந்துட்டு வச்சாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா மனை வாங்கியிருக்கேன். இந்த மனை இந்த சில்வர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் எல்லாமே வீடியோவில். அந்த மனைக்கு மேலே அந்த பிராஸ் மனைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்கேன். நிறைய பேர் சிவலிங்கம் வச்சா நீங்கள் வந்துட்டு நந்தீஸ்வரர் வைக்கணுன்றீங்க. நான் நந்தி ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரலை எனக்கு. அதுதான் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, என்னன்னு தெரியல. அது வந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சிவலிங்கம் எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன தட்டில் விபூதி நிரப்பி வைக்கணும். அவர் வந்துட்டு அப்படியே வச்சுட்டுமா வைக்கக்கூடாது. அது வந்துட்டு ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. நான் மட்டும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நான் கிளம்பிட்டேன். அம்மா வீட்டு வரைக்கும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி மனையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவரை உட்கார வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஓரளவுக்கு நம்மக்கிட்ட இருந்ததை வச்சு நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நிறையவும் வச்சா ஒரு மாதிரி கொசமோசம் ஆகிடும்ல, ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு இந்த கடப்பா கல் இருக்குல்ல, அங்கே ஒரு சின்ன கோலம் மாதிரி போட்டிருக்கேன். மேலே போடலை, ஏன்னா எனக்கு ஹைட் எட்டலை. அதனால் நான் மேலே மட்டும் விட்டுட்டு நடுவில் சென்டர் போர்ஷன் மட்டும் நான் வந்துட்டு ஒரு சின்ன கோலம் மாதிரி நான் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெருமாள் இன்னொரு படம், நல்லா தங்கத்தில் இருக்க மாதிரி ஒரு பெருமாள் படம் அது. அதுக்கப்புறம் வாராகியம்மன் ஃபோட்டோ ஃப்ரேமு, வாராகியம்மனுடைய சிலை, குட்டி சிலை ஒரு அந்த மலையில் போட்டு உட்கார வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பூஜை ஷெல்ஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நிறைய ஃப்ரேம் வைக்க முடியாது, ஒரு மாதிரி கச்சன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது. நான் வாங்கின அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அழகாக வச்சாச்சு. ஸோ இது முடிவு இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.